நீங்கள் இது வரைக்கும் சேனைக்கிழங்குல இந்த மாதிரி கூட்டு ரெசிபி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் வாழைக்காயை வச்சு கேரளா ஸ்டைலில் கூட்டுக்கறி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கை இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வாழைக்காயை நல்லா தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தூள், உப்பு, தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல துருவன தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, சீரகம், இஞ்சி கொஞ்சமா, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய் ஆட் பண்ணிட்டு தேங்காய் நல்லா பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. லாஸ்டா மிளகு தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆயிரும்.